டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 11ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்தலாம். கொஷின் நம்பர் 1. 2025ஆம் ஆண்டுக்கான WTA ஃபைனல்ஸ் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் எலினா ரைபாகினா. கொஷின் நம்பர் 2. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் அரியலூர். கொஷின் நம்பர் 3. ISSF உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்ற நாடு எது? ஆன்சர் எகிப்து. கொஷின் நம்பர் 4. புதிய பாடத்திட்ட வடிவமைப்பிற்கான வல்லுநர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில். கொஷின் நம்பர் 5. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 11. நவம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. 2025 FIH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ சின்னம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காங்கேயன். இது எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையும் மதுரை இந்த 2 இடத்துலையும் நடைபெற இருக்குது. இதில் மொத்தம் 6 குழுக்களாக 24 அணிகள் பங்கேற்க உள்ளது. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா நவம்பர் 28லேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற உள்ளது. இந்த FIH அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன். கொஷின் நம்பர் 2. தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விருதுநகர். விருதுநகரில் சாட்சியாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இது கட்டப்பட்டிருக்கு. இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 61.74 கோடி மதிப்பில் இதை கட்டப்பட்டிருக்கு. இதனால் மொத்தம் 30 கிராமங்கள் 30 கிராமத்தை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேர் இதனால் பயனடைய போகிறாங்க. இது எந்த வழியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் தான் இந்த சாட்சியாபுரம் அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் மேம்பாலம் கட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவில் இந்த ரயில் பாலம் போகிறனால நிறைய நேரம் மக்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் மேம்பாலம் கட்டியிருக்காங்க. கொஷின் நம்பர் 3. ISSF உலக சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் இந்தியா எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சீனா. சீனா முதலிடத்துலையும் இந்தியா 2ஆம் இடத்துலையும் இருக்குது. இந்த ISSF இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் நேற்று. எங்கேனா எகிப்து கொய்ரோ அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போட்டி நடைபெற்றுருக்கு. கொஷின் நம்பர் 4. சமீபத்தில் தமிழ்நாட்டில் 114 சிறந்த அரசு பள்ளிகளுக்கு விருதுகள் எங்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி காரைக்குடி. இது எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 அன்னைக்கு தான் இந்த பள்ளிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்குது. கொஷின் நம்பர் 5. 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் மாஸ்கோவுக்கு வருகை தந்த CIS அல்லாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ஆம் இடம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.